guys. நாங்கள் வந்துட்டு இப்போது வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். மைசெல்ஃப் அபிசெல்ஷியா, மைசெல்ஃப் பிரகிருதி, மைசெல்ஃப் பவித்ரா, மைசெல்ஃப் லட்சிதா. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே இருக்குன்னா நாங்கள் இப்போ காலேஜில் தான் இருக்கோம். எங்கள் பார்க்கிங்க்கு பின்னாடி இருக்குது. இப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் நம்ம வீட்டு சைடு இருக்கும். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எதுக்கு இருக்குது, இதில் என்ன பண்ணுது அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து சப்ளை வோல்டேஜ் தேவைப்படும். அப்படின்னா தான் நம்மளோட ஒவ்வொரு அப்ளையன்ஸஸும் ஒர்க் ஆகும். ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், எல்லாமே 230 or 230 கீழே ஒர்க் ஆகும். இப்போ வந்து மின் உற்பத்தி ஆகிற இடத்துல வந்துட்டு பலாயிரக்கணக்கான வோல்ட்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். அதை நம்ம டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு கொடுத்தோம்னா நம்மளோட ஹோம் அப்ளையன்சஸ்லாம் அடியாயிரும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணி அந்த வோல்டேஜஸை கம்மி பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். இது என்ன பண்ணுன்னா ஸ்டெப் டவுன் பண்ணும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னா, அந்த ஹை வோல்டேஜஸ் வந்துட்டு இந்த லைன் வழியாக வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு அந்த வோல்டேஜஸ் வந்துட்டு இங்கே நிறையா வைண்டிங்ஸ் இருக்கும். இங்கே ப்ரைமரி வைண்டிங்ஸ், செகண்டரி வைண்டிங்ஸ்னு இருக்கும். இப்போ வந்து ப்ரைமரி வைண்டிங்ஸில் வந்துட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கும். இப்போ செகண்டரி வைண்டிங்ஸ் எப்படி இருக்கும்னா அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அது ஸ்டெப் டவுன் பண்ண போகுது. இப்போ வந்துட்டு ஸ்டெப் அப்னா என்ன பண்ணுன்னா வர வோல்டேஜை இன்னும் அதிகமாக்கி கொடுக்கும். அப்போ என்னன்னா ப்ரைமரி வைண்டிங்ஸ் கம்மியாக இருக்கும், செகண்டரி வைண்டிங்ஸ் அதிகமாக இருக்கும். அது வந்து ஸ்டெப் அப் பண்ணும். நம்ம இப்போ வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்டெப் டவுன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு 230 வோல்ட்ஸ் வந்துட்டு கம்மி பண்ணி கொடுக்கும். நம்மளோட ஒவ்வொரு அப்ளையன்ஸஸும் ஒவ்வொரு இது இருக்கிறதுனால இது வந்து இந்த மாதிரி பவரை வந்துட்டு ஹை வோல்டேஜ் டு லோ வோல்டேஜ், லோ வோல்டேஜ் டு ஹை வோல்டேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் ஆகுது. இருக்கிற பார்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டாக இருக்கிறதுக்கு பேர் வந்து ரேடியேட்டர். இது வந்து உள்ளே இருக்கிற ஆயிலை வந்து கூல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து மேலே அந்த ப்ரீத்தர் வந்து எதுக்கு, இதில் வந்து சிலிக்கா ஜெல் உள்ளே இருக்கும். இது வந்து ஹீட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வெளியில் இருக்கிற ஏரை வந்து மாய்ஸ்சர் ஏரை உள்ளே போக விடாமல் தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த வேர்ட்டிக்கலாக இருக்கிறதுக்கு பேர் கன்சர்வேட்டர். அது வந்து ஆயிலோட லெவலை செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஹீட்டருக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ஹோல் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் எக்ஸ்ப்ளோஷர் விண்டு. இதுனா டிரான்ஸ்ஃபார்மரில் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் உள்ள ஹீட்டை வெளியேற்றுறதுக்காண்டி அது யூஸ் ஆகுது. இப்போ நான் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி சொல்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் படி இது வந்து ஒர்க் ஆகுது. மோட்டாருமே ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் தான் ஒர்க் ஆகுது. இப்போ ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா இப்போ என்னென்னு பார்க்கலாம். மொத்தம் 2 லா இருக்குது ஃபாரடேஸ் லா. ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதே மாதிரி ஃபாரடேஸ் செகண்ட் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்குது. மோட்டாரில் வந்து ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் இருக்கும். ஆனால் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் கிடையாது, மூவிங் பார்ட்ஸ் கிடையாது. வந்து ஒரு சர்க்யூட்லேருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு வந்து பவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதனால தான் இது ஸ்டாட்டிக் பவர் ட்ரான்ஸ்ஃபர் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தம் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து 2 வைண்டிங் இருக்குது. ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் அப்படின்னு 2 வைண்டிங் இருக்குது. அப்புறம் இது வந்து பேஸ்ட் ஆன் மியூச்சுவல் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் படி இது ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ப்ரைமரி சைடில் வந்து சப்ளை கொடுப்போம். செகண்டரி சைடில் வந்து நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ ப்ரைமரி சைடில் வந்து சப்ளை கொடுக்கும்போது கரண்ட் வந்து பாஸ் ஆகும். இப்போ கரண்ட் பாஸ் ஆன வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இன்டியூஸ்ட் ஆகும். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்டியூஸ்ட் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஃபார்ம் ஆன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து செகண்டரி சைடில் இருக்கக்கூடிய செகண்டரி சைடு வந்து கப்பல்ட் ஆகும். எது வழியானா கோர் வழியாக கப்பல்ட் ஆகும். அந்த கோரோட கப்பல்ட் ஆகும்போது வித் ஹை ரிலக்டன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எலக்ட்ரிக்கலி செப்பரேட்டடாக இருக்கும், மேக்னெட்டிக்கலி கனெக்டடாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது காலேஜுக்குள்ளே. இது வந்து மெயின் கேட்டுக்கு அவுட் சைடில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து அங்கே வந்து அங்கே இருந்துச்சு, இங்கே இல்லை. அதான் டிஃப்ரென்ஸு. அதேமாதிரி கேவி அங்கே ஹையாக இருந்துச்சு, இங்கே லோவாக இருக்குது. வந்து வோல்டேஜ் ரெகுலேஷன். இது வந்து என்ன பண்ணணும்னா நோ லோட் கண்டிஷனுக்கும் ஃபுல் லோட் கண்டிஷனில் இடையில உள்ள கான்ஸ்டன்ட் வோல்டேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் வந்து காசஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் ட்ராப். வைண்டிங் ரெசிஸ்டன்ஸும் மேக்னெட்டிசேஷன் கரண்ட் வந்து 2 பேராமீட்டர்ஸ் ஆஃப் அ ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துக்கிறோம். ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா எஃபிஷியன்சி. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக எலக்ட்ரிசிட்டியை வந்து டிரான்ஸ்மிட் பண்ண நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது வந்து இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மோர் எஃபிஷியண்டாக இருந்துச்சுன்னா நம்ம சேம் இன்புட் எனர்ஜி கொடுக்கும்போது நம்மளுக்கு நிறைய பவர் கிடைக்கும். அதனால நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப லோவாக இருக்கும். ரெண்டாவது அட்வான்டேஜ் வந்து ரிலையபிலிட்டி. அதாவது இப்போ நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்தோம்னா அதோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேனே வந்து 2000 இயர்ஸாக இருக்குது. ஸோ வந்து நம்ம ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பராமரிச்சுட்டோம்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 2000 இயர்ஸ் மேலேயே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துக்கணும். ஃபஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஏசியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம ஏசியும் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து இப்போ ஏசி ரெண்டுலேயுமே ஒர்க் ஆச்சுன்னா நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இன்னும் நல்லா இருக்கும். ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மர் லாஸ்.
டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷின் தானே, அது வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நம்ம கண்டினியூஸாக ஸ்டெப் டவுன் பண்ணும்போது அதில் வந்து எனர்ஜி லாஸ் வந்து ஆகுது. அதனாலே நம்மளுக்கு இந்த டோர் லாஸ், ஹிஸ்டரிசிஸ் லாஸ் அப்படி நிறைய லாஸஸ் இருக்குது. அதை நம்ம இது பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணுறது கொஞ்சம் இது இருக்கிறதுனால அது ஒரு வகையான டிஸ்அட்வான்டேஜில் வருது. 4வது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அதோட லார்ஜ் சைஸ் அண்ட் ஹைட். நம்ம வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து தனியாக ஒரு ஏரியாவை கொடுத்து தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ சாதாரண சின்ன இடத்துலையோ இதில் நம்ம தேவைப்படுற இடத்துல நம்மளால் டிரான்ஸ்ஃபார்மரை வைக்க முடியாதனால நம்ம நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது நம்ம தேவையான இடத்துல. ஸோ இது வந்து ஒரு வகையான டிஸ்அட்வான்டேஜ். பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பவர் பிளான்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ரொம்ப லார்ஜ் லெவலில் இருக்கும். இதோட எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து சின்ன லெவலுக்கு தான் வந்துட்டு இதை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பவர் பிளான்ட்டில் இருக்கலாம் அதில் எஃபிஷியன்சி வந்து 100% எஃபிஷியன்சி வந்து அது கொடுக்கும். இது வந்துட்டு எப்பயுமே கம்மியாக தான் கொடுக்கும்.